ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. அது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது இந்த வெல்லம் வந்து ஏன்னா வெள்ளத்தில் நீனா இது பாயாசத்துக்கும் இல்லை டீ போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி காஃபி கூட சில பேர் ரொம்ப கோல்டோடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நாட்டு சக்கரை மாதிரி, இது நாட்டு வெல்லம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வெள்ளத்தில் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் எத்தனையோ விதம் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து முகத்தில் வந்து ரொம்ப பங்கு இருக்கும். அதாவது ஒரு மாதிரி கருப்பு, கொஞ்சமாக காஃபி கலர் மாதிரி, இந்த மாதிரி அங்கங்கே நம்ம முகம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். ஆனால் அந்த பங்கு மட்டும் இருக்கும் முகத்தில் மார்க்கு. அதனால் அந்த முகத்தில் இருக்க அந்த பங்கு போகிறதுக்கு நம்ம இந்த வெள்ளத்தை வச்சு இந்த மாதிரி வெள்ளத்தை எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு இந்த அச்சு வெள்ளம் கூட வரும். இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி இதில் நான் தேவையான அளவுக்கு நான் வெள்ளத்தை இதில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள், அடுத்து வந்து அரிசி தண்ணி, அதாவது நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுக்கறதுக்கு. அடுத்து தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம். இப்போ இது 4 பொருளை வச்சு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பங்கு எப்படி போர்த்துன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டினியூவாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிறது தெரியும். இதில் நான் வேறு அடுத்த வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே உருளைக்கிழங்கு வச்சு வெள்ளத்தை வச்சு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த பங்கு கூட நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி இதில் எத்தனையோ டிப்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறவாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி பீஸாக தேவையான அளவுக்கு, இப்போ இது கூட அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா வேறு முகத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இதில் வந்து இந்த மாதிரி அரிசி தண்ணியில் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதாவது நல்லா கரியும். பாருங்கள், இவ்வளோ தான், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஸ்பூனில் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது வந்து வெல்லோன்னு வாங்க, பேர் டபுள் வெல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு ரொம்ப இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட்டு டிப்ஸு கொடுக்குதுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக யாருனாலேயே இது பண்ண முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி நம்ம கழுவுற இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு தண்ணியில் 2வது தண்ணி எந்த அளவுக்கு ஒரு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதுதான், ஏன்னா அரிசி தண்ணி வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. எந்த பொருளுக்கு வேணாலும் நம்ம அரிசி தண்ணி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண இந்த தண்ணியிலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு, ஏன்னா அரிசி தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி கரைஞ்சி இருக்குதுன்னு. எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு 2 ட்ராப் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எலுமிச்சப்பழம் சாறு வந்து ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, இது மாதிரி ஒரு 2 ட்ராப்பு தான். பாருங்கள், எலுமிச்சப்பழம் 2 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அழுக்கு மீறி யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது பிச்சுன்னு இருக்கும். ஏன்னா இந்த ஹனி எப்படி இருக்குதுங்க அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது இதில் நம்ம முகத்தில் அப்படியே டைட்டாக கெட்டியாக உக்காந்திக்கும் போது இது வந்து பாருங்கள், வேறு அரிசி தண்ணி எலுமிச்சப்பழம் ஒரு 2 ட்ராப் தான். ஏன்னா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணும் போது இருந்தாலும் எலுமிச்சப்பழ சாறு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இந்த கரம்புள்ளி இந்த பங்கம் இருக்கிறதெல்லாம் வர்றதுக்கு
நம்ம எலுமிச்சப்பழச்சாறு ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 2 ட்ராப் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இப்போ இந்த பொருளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுக்கும் போது அதில் வந்து தேவையான அளவுக்கு தான் அரிசி தண்ணி ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எடுத்து, இப்போ நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து அது முகத்தில் ஒட்டாது. இந்த மஞ்சளை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இதாகும். இப்போ இது நம்மளுக்கு முகத்தில் எங்கெங்கே பங்கோக்குது அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இது நீங்கள் தடவி விடலாம். தடவி விட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா முகத்தை ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். அந்த பங்கோ கருப்பு இருக்கிறதுலலாம் இது தடவி விட்டுட்டு திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அது ஒரு மாதிரி டைட்டாகிடும் முகத்தில். ஏன்னா இது வெள்ளம் இல்லைங்களா, தித்திப்பு. திரும்பி அது மேலே தடவலாம். தடவி விட்டு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இல்லை முகத்துக்கு ஃபுல் நீங்கள் போட்டு இந்த மாதிரி இது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபுல்லு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணலாம் கூட, அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஒரு ஃபேஸ் பேக் பண்ணி போட்டோம்னா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அந்த அளவுக்கு முகத்தில் இருக்கிற பங்கெல்லாம் போது பாருங்கள் எந்த அளவுக்கு வேறு இது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருளெல்லாம் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு மார்க்கு அந்த பங்கம் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், பங்கம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தடவி விட்டுடணும். தடவிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் காஞ்சு போயிடும், அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு மறுபடியும் நம்ம எடுத்து அந்த மேலே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சோம்னா ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோன்னா நார்மல் இடத்துல ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி தடவி பார்க்கலாம். எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொன்னால் நான் கண்டினியூவாக நீங்கள் இது பண்ணோம். நான் 1 வாரம் 2 வாரம் நான் பண்ணேன், தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு அந்த பங்கம் அப்படியே தான் இருக்கிறதுல முயற்சி பண்ணோம். அது இல்லாமல் அடுத்து நான் இதுலேயே இன்னும் ஒன்று வெள்ளத்தை வச்சு, அதாவது வெள்ளம்னு சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே அப்படி தான் சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னாக்கா அந்த மாதிரி வெள்ளத்தை கொடுக்குவாங்க. அதை திரும்பி உங்களுக்கு காட்டுற அந்த வெள்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரவுண்டு ஷேப்பில் வரும். இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு இந்த பணியாரம் இந்த மாதிரிலாம் சில பேர் சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இதில் தான் பாவை எடுக்குவாங்க. இந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம பங்கம் முகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதிலே நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கோ இதே வெள்ளத்தை வச்சு நம்ம பங்கம் மறுபடியும், ஏன்னா இது ஒரு டிப்ஸுலேயே நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு பங்கம்ல. ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து ட்ரை பண்ண பிறகு தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெடி பண்ணி உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும் போது எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா அப்புறமா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். சில பேருக்கு எந்த ஸ்கின்னு இல்லை இந்த மாதிரி போட்டாக்கா சீக்கிரம் பங்கு இதாகுதா, இல்லை வேறு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் அதில் கிளியர் ஆகுதான்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் இதில் ஒரு 2-3 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஆனால் எப்படி ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கருப்பு பங்கு போது நம்ம ஸ்கின்னும் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.